ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மேலி லவ் வித் மைண்ட் பார்ட் 13. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ வாயின் வந்து ஸ்டேஜில் ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பா. ஜங்குக்கு ஆணும் வாயை பிறந்துட்டு பார்த்துருப்பா. ஏன்னா வாயின் பார்க்க செம்ம அழகாக இருந்திருப்பா. ஸோ அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 13. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே ஆணும் பார்த்துட்ருக்க. வாயின் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்குறா. பார்த்தது அவ்வளோதான், பையன் ஃப்ளாட் ஆகிட்டான். அப்படியே வாயினை பார்த்து அவனோட லிப்ஸை பைட் பண்ணிட்டே, "பா, என்ன ஃபிகர்ரா இவ, ச்சே. ஜங்குக்கா, இவ இவ்வளோ அழகாவா முன்னாடி தெரிஞ்சா, எப்பட்றா தம்பி நீ சும்மா இருப்ப? உனக்கு இதை பண்ணணுன்னு தான் தோணும். எல்லாம் உன் தப்பு கிடையாதுடா, அவ தப்பு தான். ஏன்னா ஃபிகரு பார்க்க செம்மையாக இருக்கே" அப்படின்ற மாதிரி வாயின ஒரு மாதிரி அவனோட லிப்ஸை பைட் பண்ணிட்டு அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படி பண்ணிகிட்டே பார்க்குறான். வாயனுக்கு இவனை பார்க்கும்போது, என்ன இவன் இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறான் அப்படின்னு அவன் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறான். ஆனால் அவன் கண்ணடிச்சிட்டே பார்க்குறான். வாயனுக்கு அப்படியே காண்டாகுது. அப்படியே திரும்பிக்கிட்டு அவள் பாட்டுக்கு அந்த ஃப்ளவர்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி போயிடலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரா. ஸோ இறங்கி வந்தான், அவன் பிளாக் பண்ணிட்டான். "ஏய் நில்றி, எங்கே போகிற? டே தள்ளுறா, நான் போய் சின்ன இங்கே கூட்டிகிட்டு வரணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆகிடுச்சு. போ, நீ பொண்ணோட தம்பி தானே, ஒழுங்கா அந்த வேலையை பாரு. எந்த வேலையை பார்க்காம சும்மா அங்கே நின்று போஸ்ட் கொடுக்குறது, இங்கே நின்று போஸ்ட் கொடுக்குறது பண்ணிகிட்டு இருக்கப்படா." "ஏய் சொல்றே, அதான் நிற்க சொல்கிறேன்ல. நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் கிடையாது. தள்ளி போன அர்த்தம். புரியும் நினைக்கிறேன். தள்ளு. பெரிய இது மாதிரி பேசக்கூடாதுண்ணே. அப்படியா? எந்த இது மாதிரி நான் பேசினேன்? இங்கே பாரு, நான் டோட்டலாக வேற மூடில் இருக்கேன். அது பண்ணி விட்டுற போகிறேன். என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? பெரிய இவன் தான் பண்ணிடுவானா? என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது சங்கு கொஞ்சம் கூட யோசிக்கலாம். அப்படியே வானை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். வாயனுக்கு அவ்வளோதான், யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்ற பயம், ப்ளஸ் இவன் வேறு இப்படி கிஸ் அடிக்கிறானே அப்படின்ற ஒரு சின்ன தடுமாற்றம் வேறு. அவளால் சுத்தமாக ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஹார்ட்லாம் பட்டப்பட்டுன்னு துடிக்குது. அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிதுங்கி வெளில வந்துடும் போல் அந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கா. ஜங்கு நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட நோசியும் அப்படியே ரொம்ப டச்சாக வச்சுக்கிட்டு, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். பார்த்தியா, நாளை என்ன பண்ண முடியுமோ பண்ணி காட்டிட்டேன்ல. ஜங்குக்கானா நீ நீ இருக்கு. என்ன இவ்வளோ நேரம் நல்லா வாயடிச்சிட்டு இருந்த, இப்போ என்ன வாய் செங்கடி போச்சு, உள்ளே போதா? அது நீ போ, நீ தள்ளி போ. நீ கிட்ட இருந்தாலும் இப்படி தான். ஒழுங்க போ. ஏதாவது சும்மா பண்ணி விட்டுட்ருக்க. நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனால் ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கு நீ கண்டிப்பாக அனுபவிப்ப. ஓ, அனுபவிப்பேனா? சரி, நான் அனுபவிக்கும் போது அனுபவிச்சுக்கிறேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. போடா அப்படின்ட்டு வாயனை அப்படியே விளையாடலான்னு பார்க்கா. ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் கிட்ட ஹக் பண்ணுற மாதிரி இழுக்கிறான். வாயனை அவன் இழுத்த ஃபோர்ஸில் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டா. ஸோ இவங்க 2 பேரும் இப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்கத கரெக்டாக போரா வந்து பார்த்துட்டு அவளுக்கு செம்ம காண்டாகுது. எவ்வளோ தைரியம் தான் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு நிற்பா அப்படின்னு. ஜங்கு இங்கே கொஞ்சம் வாயேன் அப்படின்னு வேணுக்குனே கூப்பிட்றா. அவன் வேணுக்குன்னு கூப்பிட்றாங்கிறது வாயினை கூப்பிடுறது. இருந்தாலும் வாயின் விடுவாளா? ஹாப்பட்டுக்கு ஜங்கு கை பிடிச்சிட்டு, ஏன் ஜங்கு கொஞ்ச நேரம் என் கூட நின்று பேசக்கூடாதா? அவள் கூப்பிட்டானோடனே அவள் பின்னாடி போகிற. நிற்க மாட்டியா? எனக்காண்டி நிற்க மாட்டியா? ஏய் என்னடி இப்பெல்லாம் பேசுகிற? இப்பெல்லாம் உனக்கு பேச தெரியுமா என்ன? இப்பெல்லாம் பேச மாட்டியே. என்ன விஷயம்? என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டா வரமாட்டியா? நீ வேணா என் கூட, உன் கூட கூட என்ன? ஒன்றும் இல்லை, சரி விடு. போகிற கூப்பிட்றால, நீ போ, நான் போகிறேன் அப்படின்னு வாயினோட ஃபேஸை ரொம்ப சோகமாக வச்சுட்டு சேம் டைம் க்யூட்டாக ரியாக்ட் கொடுக்குறா. ஜங்குக்கு அவ்வளோதான், மனசு தாங்க மாட்டேங்குது. அப்படியே வாயின் பின்னாடி தான் போகணுன்னு தோணுது. அப்படியே வாயினை பார்த்துட்டு, என்னடி சொல்ல வேணும் சொல்லு. மாமா நான் வரல, சொல்லு என்ன வேணும்? என்னது மாமனா? நானும் அவனை மாமான் தான் கூப்பிட மாட்டேன், போங்கிட்டு. நீ கூப்பிட்டு தான் ஆகணும். அதானே கூப்பிட மாட்டேன். முறைப்படி கூப்பிட சொன்னால் நீ என்னை முறைப்படி கூப்பிடணுண்டி. முறைப்படி ஆளையும் முச்சியும் பாரு, இவனை முறைப்படி கூப்பிட்டுட்டாலும். என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை. நான் ஏதாவது சொல்லியிருப்பேன் நீ நினைக்கிறியா? வா, நம்ம ஆக்டிங் போடுறடி இவ்வளோ க்யூட்டா அப்படின்ட்டு வாயனை அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான். ஆனால் போராக் செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கே ஒருத்தி கூப்பிட்டுட்டு இருக்கேன், இங்கே வருவான்னு பார்த்தா அவன் என்னன்னா அங்கே நின்றுட்டுருக்கான். எவ்வளோ தெரியும்? ஜங்கு இங்கே வரியா இல்லையா?
இவ வேற. நீ இரு, நான் அந்த அவ என்ன கூப்பிட்றேன் என்னன்னு கேட்டு வரேன். சரி, நீ போ, நானும் போகிறேன். ஏய் நேடி என்கிட்ட இவ்வளோ அழகாலாம் பேசுகிற. ஆ, இப்போல்லாம் நீ பேசுவியா? இப்போல்லாம் நீ கூப்பிட்டா எங்கடி அங்கிட்டு போகிறது, இங்கிட்டு தானே வருவேன். நீ ஒன்றும் வர வேண்டாம், போ. அதை போகிற கூப்பிட்றால, அவள் பின்னாடி போ. நீயும் நீங்கள் வர தேவையில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு வாயின்பேட்டுக்கு ரூம்குள்ளே போகிறா. ஜங்குக்கு எங்கே போகிறா பின்னாடி போக, வாயின்பேட்டு தான் வரான். போகிறத பிடிச்சி இழுக்கிறா. ஜங்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? ஐயோ, சொல்லுவேன். சரி பேருந்து போகிறா. சொல்லு போகிற என்ன? என்னடா என்னை பார்த்து வாயின்றா? அந்தளவுக்கு நான் மயக்க வச்சிருக்காளா? ஏய் எதுக்கு ஓரா பேசுகிற? என்ன மயக்க வச்சிருக்காளா, கேட்க வச்சிருக்காளா, என்ன வார்த்தை இதெல்லாம்? ரொம்ப தப்பாக இருக்கு போகிறா. ஓ, நான் பேசுகிறது உனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது, நீ பண்ணுறது உனக்கு தப்பாக தெரியலை. நான் என்ன பண்ணேன், நீ என்ன பார்த்த? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த வாயின் உன்னை செடியூஸ் பண்ணுறா. அவள் என்ன வழக்க நேரம் பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன வந்தது? நீ எதுக்கு வாயினி என்னை ஊற்றி பேசிகிட்டு இருக்க? ஓ வேலை அதை மட்டும் பார்த்துட்டு போயாம்மா. ஏம்மா வேலையை போயிருப்பா. எங்கள் அக்கா கொஞ்சம் மேக்கப் தானே போட சொன்னாங்க, போய் அதை போய் போடு. நான் அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும், என் கூட வா. எங்கே வரணும்? சங்கு, நான் கூப்பிட்டா வரமாட்டியா? ஐயோ, வாயின் பின்னாடி போவா இல்லை இவ பின்னாடி போவா? எனக்கு ஒரு கன்ஃபியூஷாக இருக்கே. இவ வேற ஜங்கு பின்னாடி வரமாட்டியா ஜங்குக்குன்ட்டு. சரி, கூட படிச்சு சொல்ல போயிட்டா. அது சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம முதல்ல மரியாதை கொடுக்கும். சரி, எங்கே வரணும் சொல்லு. நீ வாடா அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறா. வாங்கிக்கதை பார்த்ததும் கொஞ்சம் லைட்டாக காண்டாகுது. எதுக்கு வச்சோம் கூக்கு எடுத்துகிட்டு போகிறா? அது இருக்கட்டும் வாயன், உனக்கே காண்டாகுது. இந்த மாதிரிலாம் யோசிக்காதடி. அவனை பற்றிலாம் ஒரு துளி கூட நீ யோசிக்காத. அவன் யார் கூப்பிட்டாலும் போவான், ஓரா கூப்பிட்டா மட்டும் கிடையாது அப்படின்னு வாயனும் ஒரு மாதிரி சொல்லிகிட்டே வரா. ஷின்னு இதை பார்த்துட்டு, ஓ அப்போ என் தம்பி மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, லைட்டாக பொசசிவ் ஆகுது அப்படி தானே? இங்கே பாருங்க சின்னக்கா, அப்படிலாம் இல்லை. என்ன அவன் போரா பின்னாடி போகிறானேன்னு நான் ஜஸ்ட் கேட்டேன். தட்ஸ் ஆல். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்பிட்டேன்டி. நீங்கள் நம்பினா நம்பிட்டு தான் உண்மை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாருங்க, உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். நீங்கள் போய் பாருங்கள். ஏண்டி, அவனை நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், நீ ரொம்ப சீன் போடாத என்ன? நீ தான் அவனை பார்த்ததே இல்லை, நீ வேணா போய் பாரு. நான் எதுக்கு அவனை பார்க்கணும்? நான் சங்குக்கு பார்த்தா போதாதா? என்ன சொன்னேன்? நத்திங் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனை ஓடி வந்துட்டா. ஸோ இங்கே போகிறா அப்படியே இழுத்துட்டு வரா. ஜங்கு கேட்குறான், என்ன போகிறா, என்னத்தை காமிக்க போகிற? அங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு. என்ன யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வந்திருக்கிறது ப்ளாயும் ஜாக்சனும். ஸோ ஜாக்சனையும் ப்ளாயும் பார்த்துட்டு ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. இவனுக்கு இப்படிங்க என்கிட்ட கேட்டா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஃபேன் தானே? எனக்கு தெரிஞ்சு ஃபேன் தான் இன்வைட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ப்ளாய் கிட்ட வந்து, அப்புறம் என்ன எந்த பக்கம் வந்துட்டானா? டே ஜாக்ஸா, பாடுறவனை அவனெலாம் கண்டுக்காத, ஃப்ரீயாக விடு. அவன் தான் உன் பின்னாடி சுற்றுறா, உனக்கு பச்சை தெரியுதுல, அப்புறம் என்ன? விட்டுத்தள்ளு. இருந்தாலும் காண்டாகுதே இவனை பார்க்கல. ப்ளாய் விட்டுத்தல்றி, எதுக்குடி? என்ன எதுக்கு பதிலே காணோம்? இந்த பக்கம் என்ன? சும்மா இந்த பக்கம் காற்று வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஓ அப்படியா? உங்கள் ஊரில் நீங்கள் காற்று வாங்குறதுக்கு இவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு தான் வருவீங்களோ? நான் எப்படி மேக்கப் போட்டால் உனக்கு என்ன? நீ ஏன் அதை பற்றி கேட்டுட்ருக்க? இங்கே பாரு, இது என் மச்சானோட. அப்புறம் உன் மச்சானோட? அது இப்படிலாம் கேட்டால் நான் எப்படி சொல்கிறது? என் மச்சானோட அக்காவோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். இங்கே நாங்கள் தான் எல்லாம், தெரியும்ல. யார் நீயா? இங்கே பாரு, இங்கே என்னென்னா இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லணும். அதுவா, என் ஃப்ரெண்டு இருக்கால, அவன் இன்வைட் பண்ணான், நான் வந்திருக்கேன். உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ எதோ சொன்னியே மச்சானா? ஜாக்ஸா என்னடாது? அதான்டி மச்சான். அவனை போய் பாரு, நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்ட்டு ப்ளாய் பாட்டுக்கு அசிங்கப்படுத்திட்டு போகிறா. இருந்தாலும் ஜிம்மின் வந்து, ஏண்டா அவள் தான் உன்னை அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான்னு தெரியுதுல, இருந்தாலும் உனக்கு ப்ளாயை தான் வேணுமா? இங்கே பாடுறா, மனசு ஒன்று தான், அதை ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டு அதை திருப்பி எடுத்துகிட்டு வேற ஒருத்திக்கிட்ட கொடுக்குறதுக்கு எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என் மனசு அவகிட்டே தான் கிடந்து தவிக்குது. நானும் எடுக்கலாம் நிறையா வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது? என்ன தான் எடுக்கலான்னு அந்த மனசை இழுத்து பார்த்தாலும் அவகிட்டே தான் திரும்ப போகுது. வேற ஒருத்திக்கிட்ட கொடுக்குறதுக்கும் அது விருப்பப்படலை.
அவகிட்ட தான் இருக்கணும்னு நினைக்குது. அப்புறம் என்னடா என்னால் பண்ண முடியும்? நீ பைத்தியமாயிட்ட. அடபாடா, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சாத மாதிரி இந்த மாதிரி குசினி கேட்காத, எனக்கு ரொம்ப காண்டாகுது அப்படின்னு பாடுக்க புலம்பிக்கிட்டே வராரு. அப்போ ஜங்குக் செம்ம காண்டில் நிற்கிறத பார்த்துட்டு, என்னடா மச்சான், ஏன் மச்சான் இவ்வளோ சூடாக இருக்க? ப்ளாயும் ஜாக்சன் யார் கூப்பிட்டா? வேற யாரு? நீ தான் சொல்லுவியே, ஏ வாயன், ஏ தங்கம், ஏ செல்லணும், அவள் தான் கூப்பிட்டுருப்பா, வேற யாரு? டே, ப்ளாயை கூப்பிட்டது எனக்கு சந்தோஷம்தான். ப்ளாய் வந்ததை நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல மச்சான். ஆனால் இந்த கூட இந்த நந்தி மாதிரி இந்த ஜாக்சன் வந்திருக்கான் பார்த்தியா, அதான் எனக்கு பிடிக்கல. டே மச்சான், ஒரு நிமிஷம் இரு. ஜாக்சன் ஒயின் பின்னாடி சுற்றுறான்னு ஜங்குக் காண்டாகிறான். நீ ஏன்டா ஜாக்சனை பார்த்து காண்டாகிற? எங்கே ட்ராக் மாதிரி ப்ளாய் பின்னாடி சுற்றிட்டான்? ஏன் வழியில் குறுக்க வந்துட்டானா? என்னடா பண்ணுறது? அதுதான் இப்போமே யார் யாரெல்லாம் தள்ளி வைக்கணுமோ தள்ளி வைக்கிறது நல்லது. நீ படிச்சுப்ப தேன், நீ படிச்சுப்ப. அது எனக்கே தெரியுமே அப்படின்னு அப்படியே தேன் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்க. உடனே ஜங்குக் பார்த்துட்டு, டூ வெக்கமா இல்லை? அவனுங்க நம்ம எனிமி, நம்மளுக்கு எதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்கள பார்த்து ஏன்டா வாயின் கூட தான் அவங்க கேங்கில் இருக்கா, நீ வாயின் பண்ணி வெக்கமே இல்லாமல் சுற்றலை? நாங்கள் ஏதாவது பற்றி கேட்டுக்கிட்டோமா? இல்லை நீ ஃப்ரீயாக விட மச்சான், சிறப்பால் அடிப்ப நாய் அப்படின்னு கேட்கும்போது போரா வந்து, அடைச்சி அந்த பிளாய்கிட்டே வாயின்கிட்டே அப்படி என்னதான் இருக்குது? ஏன் 2 பேர் இப்படி அலையிறீங்க? அவங்க 2 பேரும் கழட்டி விட்டுட்டு ஒழுங்கு அவங்க என்ன பண்ணலான்னு யோசிங்க. நம்மளுக்கு இனிமையே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு எப்படியாவது நம்ம பீட் பண்ணி ஆகணும். அதை பற்றி யோசிப்பீங்கன்னு பார்த்தா அந்த 2 பிள்ளைங்களை எப்படி கரெக்ட் பண்ணாத யோசிச்சுட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லை? சரி போரா, நீ தான் இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வரமாட்டியே, நீ என்ன இதில் ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றுலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே என்கேஜ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாயின் தான் ஷின் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. இதை பார்க்கும்போதே போரா காண்டாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கோட ஃபேமிலி கூட போரா தான் க்ளோஸாக இருக்குன்னு நினைப்பா. பட் இங்கே வாயின் க்ளோஸாக இருக்கிறது போராக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆஃபீஸை ஒரு மாதிரி இஞ்சித்தின குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஜிம்மன் தான் பார்த்துட்டு, ஏன்டா இவங்க மூஞ்சி இப்படி இருக்குது? அவளுக்கா, அவள் அப்படி தான், நீ கண்டிக்காத அப்படின்னு அவங்களாம் என்கேஜ்மெண்ட்டை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் சரி, அக்கா என்கேஜ்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம், என்கேஜ்மெண்ட் முடியட்டும், பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் கோவத்தில் வாயனை பார்த்து முறைக்க, வாயனும் இப்போ எதுக்குமே இப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு பாட்டுக்கு ப்ளாய் கூட ஜாக்சன் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது இன்னும் தான் அவனுக்கு காண்டாகுது. என்ன தெரியும் தான் அந்த ஜாக்சன் கிட்ட பேசுவா அப்படின்ற கோவம் ஜங்குக்கு ரொம்ப இருக்குது. பக்கத்தில் வேற, ஐயோ ப்ளாய் ஜாக்சன் ஒன்றா நிற்கிறாங்களே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்ட்டு அவரும் ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. சாப்பிட உட்காந்துட்டு வாயின் தான் எல்லாத்துக்கும் பரிமாறியும் விட்டுட்டுருக்கா. அப்போ ஜங்குக் வேகமாக வந்து அவள் கையில் இருக்கிற அந்த பவுல் தான் பிடிக்கிட்டு, இப்போ நான் எல்லாருக்கும் பரிமாறிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொடு, நானே பரிமாறிக்கிறேன். நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஒரு அடி சொன்னால் புரியாதா? அதான் நான் தான் பண்ணிக்கிறேன்றல, அப்புறம் என்ன முந்திரி கொடை மாதிரி வர்ற? ஓ, எனக்கு பண்ண தெரியும். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்சன் வந்து, ஏவன் நீ வா, அவன் தான் பண்ணிக்கிறேன்ட்டால, அப்புறம் என்ன ஓவரா சீன் போடுவான், நீ கண்டுக்காதவா? ஆமாம் ஜாக்ஸா, நீ சொல்கிறது சரிதான், ரொம்ப பண்ணுறான் அப்படின்னு வாயினுமே கூட சேர்த்து பேசிட்டு போகிறது இன்னுமே ஜங்கு கோவம் வருது. அப்படியே அந்த பவுல் ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு, நீயே பரிமாறு அப்படின்ட்டு போயிட்டான். டே, இதுக்கு அவளே பரிமாறிப்பாளடா, இதுக்குள்ள அவட்டேருந்து வாங்கி என்கிட்ட கொடுத்த தேவையா அப்படின்னு அவனும் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்கான். இந்த பக்கம் வாயின் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம்குள்ளே வரா. அப்போ ஜங்குக் பின்னாடியே வந்துட்டான். வாயின் பார்த்து பயந்துட்டு, இப்போ எதுக்குடா நீங்கள் வந்த? எதுக்கு ஜாக்சனே ப்ளாயும் கூப்பிட்ட? அத்தை தான் உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுனாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் யார்? ப்ளாயும் ஜாக்சன் தானே. ஸோ அதனால தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன். உனக்கு என்ன, நீ கூட தான் உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்க. நான் எதாவது கேட்டேன்னா என்ன? ஏன் உங்களை கூப்பிட்டேன்னு நான் தான் சொன்னேனா? நீ மட்டும் எப்படி கேட்குற? உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை? உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா அதில் உனக்கு என்ன? ஓ ஃப்ரெண்ட்ஸா, நீ வேறு யாரையாவது கூப்பிட்டுருந்தா ஐ அக்செப்ட். எதுக்கு ப்ளாயை ஜாக்சனை கூப்பிட்டா? நீ ப்ளாயை கூப்பிட்டது கூட விடு, சரி நான் விட்டுருவேன். ஜாக்சன் எடுத்து கூப்பிட்டேன், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, நான் காண்டாவே தான் பிரச்சனை பண்ணுவேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்கு கூப்பிட்ட? இது நல்லா இருக்கே, உனக்கும் அவனுக்கு ஆகாதுன்னா அதில் எனக்கு என்ன பிரச்சனை? நான் எதுக்கு அவனை கூப்பிடாமல் இருக்கணும்? அவன் என்னோடய ஃப்ரெண்ட், நான் கூப்பிட்டு தான் செய்வேன். உனக்கு என்ன வந்துச்சு? இங்கே பாருவேன், திரும்ப திரும்ப என்னை கோவப்படுத்தாது அப்படின்ட்டு வானோட கையை பிடிச்சிருக்கிறான். வானுக்கு ரொம்ப வலிச்சிச்சு போல். இங்கே பாரு, என் கையை விடு, எனக்கு வலிக்குது சங்கு, கையை விடு, எனக்கு வலிக்குது. இன்னும் வலிக்குது, எனக்கு கூட தான் வலிக்குது. நீ அவன் கூட பேசும்போது, அவன் கூட ஒட்டி நிற்கும் போது எனக்கு வலிக்க தான் செய்யுது. நீ என்ன என் கேரக்டரை தப்பாக பேசுகிறியா? விளக்கண்ணே, நான் அப்படிலாம் ஒன்றும் பேச வரல. நீ அவன் கூட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சொல்லு. இல்லை நமக்குள்ளே அப்படின்னா ரிலேஷன்ஷிப். நீ அத்தை பையன், என் மாமா பையன், அவ்வளோதான். மற்றபடி என்ன? என் ஸ்கூலில் நீ என்னோட ஒரு வயசு சீனியர். தட்ஸ் ஆல். வேறு ஏதாவது நமக்குள்ளே சம்திங் ஏதாவது இருக்கா என்ன? நீ என்ன பாய் ஃப்ரெண்டா? ஆ, என்ன ரூல் பண்ணுறதுக்கு, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறதுக்கு? ஓ, அந்தளவுக்கு போயிடுச்சுல அப்படின்னு அப்படியே சங்குக்கு வாயனை பிடிச்சிழுக்கிறான். வாயனும் இப்போ எதுக்கு பிடிச்சிழுக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே ஹிப்பை சுற்றி பிடிச்சி வாயனை அப்படியே கிட்ட இழுத்து அப்படியே உன்னோட காது கிட்ட போய், இப்போ பாரு, நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த நிமிஷத்துலேருந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட். நீ என்னோடய ப்ராப்பர்ட்டி. இதுக்கடுத்து நீ யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பொண்ணுங்க யார்கிட்டனாலும் பேசிக்கோ. ஆனால் பசங்க யார்கிட்டயாவது பேசுகிறதா இருந்தால் என்னோடய பெர்மிஷன் ரொம்ப முக்கியம். நீ என்கிட்ட கேட்டுட்டு தான் பேசணும். நான் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீ எல்லாத்தையும் பண்ணணும். நீ என்னோட கேர்ள், யுவர் மைண்ட். ஓகே? நீ என்னோட கேர்ள், எனக்கு மட்டும்தான். புரியுதில்ல? இந்த நிமிஷத்தில் 2 பேர் டேட்டிங் பண்ணுறோம். நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட். நான் சொல்கிறத நீ கேட்குற. இப்போ உனக்கான கேள்விக்கான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து எவன்கிட்ட, ஏன் ஜாக்சன்கிட்ட பேசுகிறதா கூட என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பேசணும். புரியுதில்ல அப்படின்றான். வானுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமே அப்படின்ற ஒரு பார்வை தான் பார்க்குறா. ஆனால் சங்குக்கு பாட்டுக்கு வாயனை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இதுதான் அடையாளம் அப்படின்ற மாதிரி வாயனை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். அதுவும் ஃபோர்ஸாக பண்ணுறதில்ல. வாயனுக்கு அப்படியே லிப்ஸ்லாம் அப்படியே பெயின் ஆகுது. அவளால் அவனை தடுக்கவும் முடியலை, ஏன்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அவன் பாட்டுக்கு நல்லா கிஸ் பண்ணிவிட்டு வாயனை விட்டுட்டு போயிட்டான். வாயனை அப்படியே அந்த பந்து முடிச்சிட்ருக்கா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.